ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா அட் இஸ் பெஸ்ட். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க. இன்றைக்கி சினிமா அட் இஸ் பெஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா த ஆர்டர். திரைப்படம் வெளியான 2024. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்க நாடு திரைப்படம்ங்க. திரைப்படத்தின் டேரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் கர்சல். திரைப்படத்தின் ஸ்க்ரீன் ரைட்டர் ஜாக் பெலின். இந்த திரைப்படம் கெவின் ஃப்ளின் அண்ட் கேரி கேர்ஹார்ட் அவங்க எழுதிய நாவலான த சைலண்ட் பிரதர்வுடன் தழுவப்பட்டதுங்க. இந்த திரைப்படத்தில் ஜூட் லா, டெரி அஸ்கா முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நிக்கோலஸ் ஆல், பாப் மேத்திக்ஸா அவரும் ஒரு முதன்மை கதாபாத்திரம் தான். அதே மாதிரி டை ஷெரிடன், ஜேமி ப்ரௌனா அவர் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காரு. சரிங்க, இந்த ஆர்டர் என்ன மாதிரி கதைக்களம் பார்ப்பாங்க. இந்த கதைக்களம் எங்கே நடக்குது? யூஎஸ்ஏல நடக்குது. அதுவும் 1982, 83, 84 காலகட்டத்தில் நடக்குது. ஆக்சுவலாக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் அந்த டைமில் ஆரியன் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் இருந்தது. அந்த இயக்கம் என்னென்னா, முழுக்க வெள்ளையர்கள் தான் வந்து ஆதிக்கம் செலுத்தணும், அவங்க தான் பவரில் இருக்கணும் அப்படின்ற ஒரு கோட்பாடை அங்கே இருக்கிற ஆரியன் நேஷனை உருவாக்கணும் கொண்டு வந்தாங்க. அது ஆக்சுவலாக எதுக்காக அது கொண்டு வரப்படுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஆரிய இனம் உங்களுக்கு தெரியும், ஹிட்லரை தான் கொண்டு வந்தாப்புல. அதே சேம் கான்செப்ட் தான். இப்போ என்னென்னா, அமெரிக்காவில் வந்து நிறைய பேர் வந்து இடம்பெயர ஆரம்பித்தாங்க. நிறைய மக்கள் நிறைய நாட்டிலேருந்து மக்கள் உள்ளே வந்தாங்க. மெக்சிகன் உள்ளே வந்தாங்க, ஜூஸ் இருக்காங்க, எக்கச்சக்க பேர் உள்ளே வர ஆரம்பித்தாங்க. பட் வேலை வாய்ப்பில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்ற கோபம் இவங்களுக்கு வர ஆரம்பிச்சிது. ஸோ நாங்கள் தான் வந்து அமெரிக்காவை வந்து உருவாக்கணும் அப்படின்ற ஒரு மெதப்பவங்களுக்குள்ளே இருந்தது. பட் எங்களுக்கே எங்கள் வேலை இல்லையா, எங்களுக்கு நீங்கள் நிராகரிக்கிறீங்க அப்படின்றதுனால ஒரு ஆரியன் நேஷனை உருவாகணும்னு முடிவெடுத்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ அந்த குழுவில் இருக்கிற சில பேர் இது வந்து கருத்தை மட்டும் பேசிகிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, இது செயலில் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழுவில் இருக்கிற ஒரு யங்ஸ்டரான பாப் மேத்யூன்றவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை நம்ம செயலில் ஒர்க் அவுட் பண்ணோன்னா இறங்கி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறவன் என்ன பண்ணுறான்னா, ஃபஸ்ட்டு பேங்க்குங்களை கொள்ளையடித்து அதுக்கப்புறமா அவன் என்னென்ன மெத்தட், அந்த கொள்ளடிக்கிறது முதல் கட்டமாக இருந்தாலும் அடுத்தது என்னென்ன பண்ண ட்ரை பண்ணுறான் அப்படின்றத அங்கே இருக்கிற டெரி அஸ்க் அப்படின்ற ஒரு FBI ஏஜென்ட் அவர் தன்னிச்சையாக இறங்கி எப்படி வந்து இவனை இந்த இயக்கத்தை வந்து கண்டுபிடிக்கிறாரு. இதுக்கு உறுதுணையாக இருக்கிற ஜேம்ஸ் ப்ரவுன், இவங்க 2 பேருக்குள்ள உறவு. இறுதியில் பாப் மேத்யூவை டெரி அஸ்க் கண்டுபிடிச்சி இந்த இயக்கத்தை டோட்டலாக தூக்குனாரா இல்லையான்றது தான் ஒட்டுமொத்த கதைக்கிழமைங்க. தி ஆர்டர் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வந்து நடந்த கதை. இது ஆக்சுவலாக வந்து உண்மையாகவே நடந்த சம்பவம் அப்படின்ற இதில் வந்து நமக்கு ஒரு ஆர்வம் தொத்திக்குது. அண்ட் இதை பற்றி ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன், அதை நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு வந்து ஸ்கின் நெட்ஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பார்த்துருக்கேன். ஸோ இது எந்த அளவுக்கு இவங்க கூட பொருந்துதுன்னு தெரியல. ஸ்கின் நெட்ஸும் இதே மாதிரி டைப் தான். இது இங்கிலாண்டில் கூட உண்டு, இங்கிலாண்டில் கூட இந்த பிரச்சனை உண்டு. அண்ட் திஸ் இஸ் இங்கிலாந்து ஒரு படம் இருக்குது, அந்த படத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இந்த படம் எதோ சொல்ல வருதுன்னு சொல்லிட்டு. பட் ஓகே, கம்மிங் பேக் டு த ஃபிலிம். ஸோ இந்த ஆஸ்பெக்டில் எனக்கு புரிஞ்சதுனால இப்போ இந்த ஃபிலிம் உள்ள இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டு எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, as this was taken from the book. ஆக்சுவலி இந்த படத்தினோட ஃபஸ்ட்டு பலமாக பார்க்குறது இந்த படத்தோட டேரக்டர் ஆனால் ஜஸ்டின் கர்சல் உடைய அந்த விஷுவலி ஸ்டோரி டெல்லிங். திஸ் வாஸ் ரியலி வெரி வெல் மேட் ஆக்ஷன் ஃபிலிம். அந்த வேல வந்து he was just not எந்த இடத்துமே அவர் விட்டு தரல. ரொம்ப அழகாக அந்த படத்தை வந்து மூவ் பண்ணியிருக்காரு. அந்த விஷுவலி இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்லோ பர்னுங்க. அது அப்படியே போய் ஒரு பாயிண்டில் போய் எண்டில் முடியும் பார்த்தீங்களா, பீக்கில் போய் நிற்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு ஸ்லோ பர்ன் ஆக்ஷன் இது. அதை வந்து காட்சிப்படுத்திய விதத்தில் வந்து டேரக்டர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லுவேன். இட் ஸ்டாண்ட்ஸ் அவுட் ரியலி வெல் இன் தட் பார்ட். பிகாஸ் ஏன்னா இந்த படத்தில் அவர் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டை யூஸ் பண்ண விதம் இருக்குது பார்த்தீங்களா, தட் வாஸ் சிம்பிளி ரிமார்க்கபிள். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஆக்சுவலாக இதை கொஞ்சம் ததும்னாலும் வேறு மாதிரி இந்த பக்கம் தோசை இந்த பக்கம் திருப்பி போட்டால் அது மசாலா தான். இது மசாலா தான் இந்த படம். ஆனால் அந்த மசாலா தன்மைக்குள்ளே போகாமல் பார்த்துக்கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பியூட்டி. ஏன்னா இந்த மாதிரி படங்களில் பிஜிஎம்மை போட்டு இறச்சிருக்கலாம், சினிமாட்டோகிராஃபி ஷார்ட்ஸ் அங்கங்கே வச்சுட்டு அப்படி இப்படின்னு காமிச்சிருக்கலாம், அதாவது ஹீரோஸை வச்சுருக்கலாம். இதெல்லாம் எதுவுமே வைக்காமல் ரொம்ப சட்டிலாக ஒரு விஷயம் பண்ணியிருப்பார் இந்த ஆக்ஷனில். அதுதான் அவர் நரேட் பண்ணுறதுல பலம். ஏன்னா இந்த படத்தில் அவர் யூஸ் பண்ண மிக முக்கியமான டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பிரமாதம். எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபி, பிஜிஎம், இது 3மே டாப் கிளாஸ். அதுவும் சினிமாட்டோகிராஃபி அண்ட் பிஜிஎம்லாம் வந்து பிரிச்சிட்டாங்க 2 பேருமே. இன்னும் பிஜிஎம்ங்க
அப்படியே அதாவது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு ஒரு இந்த பிஜிஎம் குறிப்பிட்டு சொல்கிறேன். நான் சொல்கிறேன் என்ன ரொம்ப நாள் ஆச்சுன்னா, ஒரு ஆக்ஷன் ஃபிலிமில் அட்மாஸ்பரிக்காக பிஜிஎம் பண்ணுறதுக்கு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது சூப்பருங்க. இந்த படத்தில் ஒரு பிஜிஎம் எல்லாமே அட்மாஸ்பியர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குமே தவிர எந்த இடத்துலையுமே கதாபாத்திரத்தை ஒட்டியிருக்காரு. தட் வாஸ் ரியலி சூப்பர் திங். அந்த சிந்தனையே சூப்பர். அதை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, அது டேரக்டரோட பாயிண்ட்டு தான், அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் டைரக்டர் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. தட் பிஜிஎம் இஸ் ரியலி ஸ்ட்ரென்த் அண்ட் வெரி பிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் திஸ் ஃபிலிம். அதே மாதிரி படம் சினிமாட்டோகிராஃபியும் சும்மா சொல்லக்கூடாது. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், ஷார்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப டைட்டர். அதாவது வந்து படத்துக்குள்ள நம்ம போய் ஊன்றதுக்கு அந்த அந்த சினிமாட்டோகிராஃபி மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுத்துருக்கு. அதாவது ஊன்றதுக்கு சினிமாட்டோகிராஃபி மிகப்பெரிய பலமாக இருந்திருக்கு. தட் வாஸ் ரியலி பியூட்டிஃபுல் ஜாப் ஃப்ரம் சினிமாட்டோகிராஃபர் டூ. ஸ்க்ரீன் பிளே வைஸ் ஜாக் பெல்லோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா, இது புக்கிலேருந்து எடுக்கப்பட்டாலும் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு டெம்ப்ளேட்டான ஸ்க்ரீன் பிளே மாதிரி தான் நான் பார்த்தேன். எனக்கு என்னமோ புதுசால அது வந்து தெரியல. இட்ஸ் டெம்ப்ளேட் ஃபார்ம் தான். பட் ஸ்டில் அதுக்குள்ளே சின்ன நோவாசன்ஸை கொண்டு வந்ததில் ஓகே, இட்ஸ் ஃபைன், ரியலி ஃபைன் அப்படின்றது தான் நான் சொல்ல முடியுங்க. மற்றபடி இந்த படத்தின் ஆகப்பெரும் பலம் இந்த படத்தின் இயக்குனர் ஜஸ்டின் கர்சல் உடைய விஷுவலி நரேட் பண்ண விதம் தான். இந்த படத்தில் வந்து ஜூட்லா, நிக்கோல்சன், ட்ரையர் ஷெரிடன் எல்லாருமே அவங்களோட பங்கை சிறப்பாக செஞ்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். யாருமே ஓவர் டூ பண்ணலை. ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு ஆக்டிங் தான் இந்த படத்தில், பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தில் எல்லாரும் கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வெனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் உயரிய விருதான கோல்டன் லைனுக்கு இந்த படம் நாமினேட் ஆகிருக்குங்க. இந்த இடத்துல அவங்க சொல்லிக்க விரும்புகிறேன், ஈவன் தோ மேக்கிங் எ கமர்ஷியல் ஃபிலிம், நீங்கள் இந்த மாதிரி விஷுவலி ஒரு படத்தை நரேட் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி அந்த படங்கள் கான்ஸோ பெர்லின்லையோ வெனிஸ் போன்ற மிகப்பெரிய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் ரெகக்னைஸ் பண்ணப்படும்ன்றதுக்கு இந்த படம் ஒரு சிறந்த உதாரணமாகவும் இங்கே நான் சுட்டி காட்ட விரும்புகிறேங்க. கண்டிப்பாக த ஆர்டர் படம் பாருங்கள். ஒரு நல்ல படத்தை பார்த்து திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவடியோ, ரீஜனல் சினிமாவடியோ இல்லை ஷார்ட் ஃபிலிமுடைய சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.